என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க ஃபுல்லா வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடுது. நீங்க ஏன் எப்பவுமே பேசும்போது இப்போ ஒருத்தர் அரசியல் நுழையிறாரு, இவருக்கும் ஒரு நல்லது செய்யணும்னு தோணுது, அவருக்கும் ஒரு நல்லது செய்யணும் தோணலாம். பேசிக்கிட்டே இருக்கிறதால என்ன ஆயிட போகுது நீங்க சொல்லுங்க. ஒரு 4 பிரஸ் மீட் 10 பிரஸ் மீட் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன பிரயோஜனம் அதுல? ஏன் நீங்க வெயிட் பண்ண மாட்டேன்றீங்க? ஒரு குறிப்பிட்ட காலம் கிடைச்சாதானே அதுக்கான ஒரு நேரம் அவங்க பேசுறதுக்கான, அவங்க பேசுறதை கேட்கறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் போது தானே மக்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிப்பாங்க. சினிமாவில் பேசுகிற பஞ்ச் டெய்லர் தான் பேசுறாரு. அப்படி நுழையிறாருன்னும் போது ஒருத்தர் இவர் சினிமாவில் இருந்தவர் அப்படியா சொல்றீங்க? சீமானம் தான் சினிமாவில் இருந்தாரு, அவர்கிட்டயே அவர் மேலே நீங்க அந்த சாயம் பூசுறது இல்லை? எத்தனையோ போகுது, நம்ம இதுல மட்டும் இல்லை, எல்லா இதுலயுமே சினிமா நடிச்சு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அதெல்லாம் இதாக சொல்ல முடியாதுல்ல. இல்லை, அது வேற காலம். எம்ஜிஆர் வந்த காலம் வேற, இது வேற. ஏங்க எம்ஜிஆர் வந்த காலம்னா அப்பயே டிஜிட்டல் மீடியா இல்லாத காலம். அப்ப இருந்ததுன்னா அவர் இன்னும் ஃபேமஸ் ஆயிருப்பாரு. இப்போ டிஜிட்டல் மீடியாவும் இருக்கு. இப்போ எல்லாரும்